தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவ காலத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த தவ காலத்திலே இறைவனிடத்திலிருந்து நிறைவான அருளை, இரக்கத்தை, அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள, நம்முடைய வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகமானது நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்து தன்னலத்தை துறந்து வாழ நம்மை அழைக்கின்றது. பல நேரங்களில் நாம் நம்முடைய தன்னலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சுயநலம் தேடக்கூடிய மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலத்திலே நம்முடைய சுயத்தை அழித்து பொதுநலம் கொண்ட மக்களாக நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த நல்லதொரு பரந்த மனப்பான்மையை இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்ப ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு.
அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொண்டு போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன்வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரதே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குரலில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்திற்கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். மனம் திரும்பின செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பின செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. மனம் திரும்பின செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 22 முதல் 25 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இறைவன் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளுள் ஒரு மிக முக்கியமான ஒரு கொடை சுதந்திரம். நீ இதைத்தான் தெரிந்தெடுக்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு கட்டாயத்தையும் இறைவன் நமக்கு முன்பாக வைப்பதில்லை. உனக்கு எது வேண்டுமோ அதை நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்கின்ற அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளார் நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வானது அமைகிறது. நல்ல விதத்தில் இறைவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு ஒரு நல்ல வாழ்வாக அமையும். ஆனால் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய சுய நலத்திற்காக இறைவன் கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொள்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாகத்தான் அமைகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக மோசேயினுடைய வார்த்தைகளாக அங்கே நாம் இஸ்ரேல் மக்களுக்கு அவர் உரைத்த வாக்குகளை கூறி கேட்கிறோம். ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையைத்தான் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எடுத்துரைக்கிறார். உங்களுக்கு முன்பாக வாழ்வும் இருக்கிறது, சாவும் இருக்கிறது, நல்லதும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, ஆசையும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. உங்களுக்கு எது நல்லதோ அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு நல்ல ஒரு அழைப்பை அங்கே கொடுப்பதை பார்க்கின்றோம். நீங்கள் வாழ்வை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டிய வழியை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே உங்களுடைய வாழ்வு ஒரு ஆசி பெற்ற வாழ்வாக, நிறைவான ஒரு வாழ்வாக இருக்கும். அதே நேரத்திலே நீங்கள் அதற்கு மாறானதை தெரிந்து கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்வானது அப்படிப்பட்ட அதற்கு நேர்மாறான ஒரு வாழ்வாகத்தான் அமையும் என்கின்ற செய்தியை தருகின்றார். நற்செய்தி வாசகத்திலும் கூட நம்ம ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். யாரெல்லாம் தங்களுடைய தன்னலத்தை துறந்து சுயநலத்தை மறுத்து தங்களுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வை கண்டடைந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். தங்களுடைய வாழ்வை இழக்க முன் வருகிறவர் அதை பெற்றுக்கொள்கிறார். தங்களுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர் அதை இழந்து விடுகிறார் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்வை இழக்க முன் வருகிறோமோ, நாம் எப்பொழுது நம்முடைய சுயத்தை மறுத்து மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பொதுநல உள்ளத்தோடு வாழ நாம் முன் வருகின்றோமோ, அப்பொழுதே நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்பவர்களாக மாறுகின்றோம். நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு சுயநல வட்டத்திற்குள்ளாக வாழுகின்ற பொழுது நாம் நம்மிடம் இருப்பதை இழக்க முன் வருவதில்லை. எல்லாம் எனக்குத்தான் என்று நாம் நமக்கு சேகரித்து கொள்ள விரும்புகிறோமே தவிர நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு மனம் வந்து கொடுப்பதில்லை. ஆனால் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பொது நல்ல பரந்த மனப்பான்மை நம்மிடத்தில் வருகின்ற பொழுது நம்மிடம் இருப்பதை நாம் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள முன் வருகின்றோம். இந்த தவ காலத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் நமக்கு கொடுக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட தேர்வை தேர்ந்து கொள்ளப் போகிறோம்? அந்த சுதந்திரம் நமக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. நாம் எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு மனப்பாங்கிலே வாழ்கிறோமா, அல்லது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தன்னடக்கத்தோடு நம்முடைய சுயநல விருப்பு வெறுப்புகளை மறுத்து ஒரு பொதுநல மனப்பான்மையோடு வாழுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நாம் வாழுகின்றோம் என்று சொன்னால் நம் வாழ்வை தெரிந்து கொள்பவர்களாக, இறைவன் கொடுக்கக்கூடிய நன்மையை ஆசியை தெரிந்து கொள்பவர்களாக மாறுகின்றோம். இந்த தவக்காலம் அப்படிப்பட்ட அந்த ஒருத்தல் வாழ்வினை வாழ நம்மை அழைக்கின்றது. அது சிறிது கடினமாக இருந்தாலும், நாம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருந்தாலும், அதுதான் இறைவனுடைய ஆசி பெற்ற வாழ்வாக இருக்கின்றது. நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்று அதன் மூலமாக நாம் நிறைவான முழுமையான வாழ்வை வாழ இறைவன் தரக்கூடிய ஆசியாகவும் அதுதான் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிலுவைகள் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய அந்த துன்பங்கள் கடினமாக இருந்தாலும் கூட அவை நம்முடைய வாழ்வை பக்குவப்படுத்துவதற்கான கருவிகள் என்பதை உணர்ந்தவர்களாக
இறைவன் நமக்கு நிலையான நிறைவான முழு வாழ்வை தருவார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த தவ காலத்திலே அப்படிப்பட்ட சில ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு பரந்த மனப்பான்மை உடையவர்களாக நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நம்மையே ஒருத்து ஒரு நல்ல முழு மனித வாழ்வை வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தவ காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவ முயற்சியை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நேற்றைய தினத்திலே நம்முடைய பாவங்களை சாம்பலை போல எரித்து அந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். இன்றைய நாளிலே நம்முடைய தவகால தவ முயற்சியாக நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். கடந்த சில வாரங்களாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே செயற்கை சுவாசம் எடுக்கப்பட்டு அவர் இயல்பாகவே சுவாசித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தகவல் வந்தது. ஆனால் இப்பொழுது கடந்த சில தினங்களாக மீண்டுமாக செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டர் அதில்தான் அவருக்கு சுவாசமானது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே நாம் தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். நம்முடைய தவக்கால தவ முயற்சியாக இன்றைய நாள் முழுவதுமாக நம்முடைய குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் நாம் நம்முடைய திருத்தந்தையை நினைவு கூர்ந்து அவருடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக மன்றாடுவோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னில் படைத்தருளும், நேர்மையான உள்ளத்தை என்னுள்ளே புதுப்பித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம் மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாங்கிடும் மகளே
திருப்பலி நிறைவேற்ற நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் எம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஜெபமாலை எண்ணெயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.